திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் 3ஆம் தந்திரத்தில் பிராணாயாமம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். திருச்சிற்றம்பலம். பிராணன் மனத்தோடும் பேராது அடங்கி பிராணன் இருக்கீர் பிறப்பு இறப்பு இல்லை. பிராணன் மடைமாற்றி பேச்சு அறிவித்து பிராணன் அடைவேறு பெற்று உண்டிரீரே. அதாவது மனிதன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா அவனுக்கு மூச்சு காற்றை பார்த்து தான் சொல்லுவாங்க. அந்த பிராணன் எப்போதும் மனசோடு சேர்ந்தே இருக்கான். அதை எப்படின்னா, மனம் சஞ்சலமாக இருந்துச்சுன்னா மூச்சு காற்றும் சீராக போகாது. இப்படி மூச்சை கட்டுப்படுத்தி பிராணனை உள்ளே கரைச்சி நிலை பெற்று செய்ய இருக்கக்கூடியவங்களுக்கு பிறப்பு இறப்பு இந்த சுழற்சியிலிருந்து அவங்க விடுபட்டுருவாங்க. அந்த நிலையை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள். இந்த மூச்சை கட்டுப்படுத்தினா மனம் அடங்கும். மனம் அடங்குனா அறிவு தெளிவாகும். அதனால் அவங்க பிறப்பு இறப்புலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டின் கருத்து சொல்லப்படுது. ஏறுதல் புரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 அதில் ஊறுதல் 32 திரேசகம் மாறுதல் ஒன்றின்கண் வஞ்சகமாமே. பூரகம்னா நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறது. இடது நாசி வழியாக 16 எண்ணிக்கை அளவு. ஈரட்டு வாமம் அப்படின்னா 16 எண்ணிக்கை அளவு மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுக்கணும். கும்பகம்னா உள்ளே அடக்கிறது. அந்த எடுத்த மூச்சை வெளியேற விடாமல் 64 எண்ணிக்கை வரைக்கும் உள்ளே அடக்கி வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரேசகம் அப்படிங்கிறது வெளியே விடுறது. வலது நாசி வழியாக இந்த மூச்சை 32 எண்ணிக்கை வரை மெதுவாக வெளியே விடணும். இதை மாற்று முறையில், அதாவது வலது நாசியால் மீண்டும் உள்ளே இழுத்து, இப்போ முதல்ல இடது நாசியில் உள்ளே இழுத்தோம், இப்போ வலது நாசியில் உள்ளே இழுத்து இதே மாதிரி தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் 16, 64, 32 என்ற விகிதத்தில் செய்வது யோகத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பூரகம் 1 பங்கு, கும்பகம் 4 பங்கு, ரேசகம் 2 பங்கு, இப்படி தொடர்ந்து பயிற்சி செஞ்சால் உடல்லையும் மனசுலையும் ஆன்மா தூய்மை அடைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. வலியினை வாங்கி வயத்தில் அடக்கி பளிங்கொத்து காயம் பழிக்கினும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவுருள் பெற்றால் வலியனும் வெட்ட வெளியனும் ஆமே. வலியினை வாங்கி வயத்தில் அடக்கி அப்படின்னா மூச்சு அந்த காற்றை வாங்கி வயிற்றில் நாபி இல்லாட்டி மூலாதாரம் வரைக்கும் கொண்டு போய் அடக்கணும். பளிங்கொத்து காயம் பழிக்கினும் பிஞ்சாம், இந்த உடம்பானது பளிங்கு மாதிரி சுத்தமான கண்ணாடி மாதிரி மெருக ஏறி போய் இருக்குமா, இளமையாக இருக்கும். தெளிய குருவின் திருவருள் பெற்றால், இதை சரியான முறையில் செய்யணும்னா குருவினுடைய அருளாலையும் உபதேசத்தாலையும் மேற்கொண்டால் வலியனும் வெட்ட வெளியனுமாமே. இந்த உடலில் அடங்கியிருக்க அந்த பிராணசக்தி அந்த அண்ட வெளியில் இருக்கிற அந்த சக்தியோடு ஒன்றாகி உள்ளும் புறமும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒருவன் தன்னோட பிராணவாயுவை தன் வசப்படுத்தி ஆள வல்லானானா பல ஆண்டுகள் சென்றாலும் அவனது உடல் முதுமை அடையாது, பளிங்கு போல அழகாக இளமையாக இருக்கும். அந்த நிலையில் அவனது உணர்வு தெளிவு பெறுவதற்கு ஞான குருவின் அருளை பெற்றால் அவன் சாந்தியாதீதம் அந்த கலைகளில் உள்ள புவனங்களை அடையும் அந்த அபர முத்தி நிலையை பெறுவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதில் வலி வெளிங்கிறது சாந்தியாத கலை. நமக்கு 5 கலைகள் சொல்லுவாங்க. நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலைன்னு சொல்லி. இந்த இப்படி மூச்சு காற்றை அடக்கி இப்போ பிராணாயாமம் செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த நிலையை சாந்தி ஆதித கலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த அபரமுத்தி நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எங்கே இருக்கணும் பூரி இடத்திலே அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவில்லை. அங்கே பிடித்தது விட்ட அளவும் செல்ல சங்கே குறிக்க தலைவனும் மாமே.
எந்த வகையான ஆசனத்தில் இருந்தும் பிராணாயாமம் செய்யலாம். அப்படி பிராணாயாமம் செய்யும்போது பூரகத்தை முதல்ல இடது நாடி வழியாகத்தான் செய்யணும். அப்படி செய்கிறதால உடலுக்கு ஊறு ஒன்றும் உண்டாகாது. நீ எந்த ஆசனம் செஞ்சாலும் உடலுக்கு எந்த ஒரு கேடும் இல்லை. அந்த ஆசனத்தில் பூரகம், கும்பகம், ரேசகம் என்று சொல்லக்கூடியவற்றை முறைப்படி செஞ்சால் சங்கநாதம் முதலிய ஓசைகள் அவனுக்குள்ளே கேட்கும் அப்படின்னு சொல்லி அவன் அப்படி செய்யக்கூடியவனுக்கு யோக தலைவனாக ஆகக்கூடிய பெருமையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி எதுவாமே. இதில் பாட்டிலையும் சொன்னார், அவங்களுக்கு பிறப்பு இறப்பு அந்த சுழற்சியிலேருந்து விட்டுருவாங்க. இங்கே என்ன சொல்கிறான்னா, யமன் கூட அவங்கள அண்டமாட்டான் அப்படின்னு. இந்த பிராணவாயுவை இடநாடியால் உள்ள செலுத்தியும் பிங்களை நாடியால் ரேசிக்கும் அந்த எத்தனை நாடி வலிக்கு உள்ளே போகணும், உள்ளே எவ்வளோ நேரம் பூரிச்சு அதாவது கும்பகம் பண்ணணும், எத்தனை நாடி இந்த வெளியே விடணும் அப்படிங்கிற இந்த கணக்கை அறிஞ்சு அதனால் நன்கு அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அந்த கணக்கை அறிஞ்ச ஆசிரியர் அந்த குரு சொன்ன இந்த யோக நூல் வழியாக முறைப்படி உணர்ந்து செய்யக்கூடியவங்களுக்கு கூற்றுவனை வெல்லும் அந்த வலிமை கிடைக்கும். பிராணாயாமத்தில் 3 வகையாக சொல்கிறாங்க, கனிஷ்டம், மத்திமம், அதமம் என்று. அதில் கனிஷ்டம் என்று சொல்லப்படுவது 12 மாத்திரை அளவு பூரண, கும்பக, ரேசங்களை செய்கிறது. மத்திமம் என்பது 24 அல்லது 32 மாத்திரை அளவு. உத்தமம் என்பது 64 மாத்திரை அளவினதாக கோரக்கர் தன்னுடைய சூடாமணி அந்த பிராணாயாமத்தில் சொல்லியிருக்கார் இப்படி. அதமம் 12, மத்திமம் அதனின் 2 மடங்கு, உத்தமம் அதனின் 3 மடங்கு அப்படின்னு கோரக்கர் சொல்லி வச்சிருக்காரு. திருச்சிற்றம்பலம்.